ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. முதலில் பங்காரம்மா கிட்ஸ் சேனலுக்கு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்னையின் அருள்வாக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவும் உலகம் அழிவில் இருந்து காப்பாற்றப்படுகிறது. இந்த அருள்வாக்கில் சொன்னது போல நிறைய பெண் சக்திகள் அம்மாவின் ஆன்மீகத்தில் தொண்டு செஞ்சு வராங்க. இன்று நம்மோடு பேச வந்திருக்கும் சக்தியும் ஒரு நல்ல தொண்டர். தூத்துக்குடியில் இருக்கும் இவர் அம்மா மீது அதீத பக்தி கொண்டவர். வாங்க அவங்க கிட்ட நம்ம அம்மா செஞ்ச அற்புதங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓம் சக்தி சக்தி. ஓம் சக்தி சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. குருவடி சரணம், திருவடி சரணம். வந்திருக்க எல்லா குட்டி சக்திகளுக்கும் அம்மாவோட சக்திகளுக்கும் அன்பான வணக்கம் சக்தி. கிட்ஸ் சேனல் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சக்தி. நீங்க எந்த வயசுல இருந்து மருவத்தூருக்கு வந்தீங்கம்மா? பங்காரம்மாவை முதல் முறையில் தரிசித்த அனுபவம் பற்றி சொல்லுங்க. 1982ஆம் ஆண்டு என்னோட 14 வயசு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அம்மா கிட்ட அப்போ திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் லோயர் கேம்ப்ல அவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் சேர்ந்து மன்றம் ஆரம்பிச்சிருந்தாங்கம்மா. அப்போ நாங்க சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு செவ்வாடை உளுத்துக்கிட்டு அங்க ஒரு பிள்ளையார் கோயில்ல வச்சிருந்தாங்க. அம்மா படம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அதுல முதல்ல அங்கதான் மன்றத்துலதான் முதல்ல போய் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோம்மா. அந்த மன்றத்தை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது, படத்துக்கு அலங்காரம் பண்ணுவாங்க சக்திகள் எல்லாரும். அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் மஞ்சள் படைச்சு கொடுக்கறது, சம்கி எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க, மயில் இறகு எல்லாம். அதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். ரொம்ப ஆசையா இருக்கும். அங்க நடக்கிற அன்னதான தொண்டு இதுல எல்லாத்துலயுமே நாங்க இலை போட்டு பரிமாறுறது, தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி தான் நாங்க முதல்ல அம்மா கிட்ட சேர்ந்தோம்மா. அப்போ நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்போ அம்மா கிட்ட வர தொண்டு செய்யும் போது வழிபாடு பண்ணதை வச்சு அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 12th முடிச்சு பிகாம், எம்காம், பிஎஸ்ன்னு முடிச்சது ஒரு பெரிய அதிசயமாவே சொல்லுவேன். ஏன்னா என்ன ஜாதகத்தை பார்த்தவங்க எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் தாண்ட மாட்டா அப்படின்னு சொல்லியிருந்த நேரம் அம்மா கிட்ட நான் வந்ததுனாலதான் என்னால படிச்சு இந்த அளவுக்கு முன்னுக்கு வர முடிஞ்சதுமா. நான் காலேஜ் படிக்கிற டைம்ல காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு டியூஷன் எடுப்பேன். என்கிட்ட ஒரு 25 பிள்ளைங்க படிப்பாங்க. அப்போ நாங்க மன்றத்துக்கு போயிட்டு வழிபாடு முடிச்சுட்டு அந்த செவ்வாடையோட கையில மந்திர நூலோட வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு பையன் மட்டும், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பையன், ரொம்ப வித்தியாசமா அவனோட நடவடிக்கை இருந்தது. கீழே படுத்து உருண்டுகிட்டு யாரு பேச்சையும் கேட்காம ரொம்ப அக்ரெசிவான ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தான். அப்ப நாங்க கிட்ட போய் என்னாச்சுப்பா அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்னையா கேள்வி கேட்கிற, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முறைச்சிட்டு அப்படி கேள்வி கேட்டான். அப்போ நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் வேற ஏதோ ஒரு தீய சக்தியால இவன் ஆட்கொள்ளப்பட்டிருக்கானோ அப்படிங்கிற எண்ணத்துல அப்பா எல்லாரும் கால கையெல்லாம் பிடிச்சிட்டு என்ன அந்த மந்திர நூல தலைமையில இந்த மந்திர நூல் தான் கட்டி அம்மா குரு அம்மா இருக்கிற படத்தை வச்சு அடிகளை வச்சு பிடிச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வச்ச ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பையன் நார்மல் ஆயிட்டாங்க சக்தி. ரொம்ப நார்மல் ஆயிட்டு எனக்கு என்னாச்சு, ஏன் எல்லாரும் இப்படி சுத்தி நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்டா மன்றத்துல எல்லாரும் பேசுவாங்க. நாங்க வழிபாடு முடிச்சுட்டு பெரிய சக்திகள் எல்லாருமே உட்கார்ந்து அம்மா கதைகளை பேசிட்டு இருப்பாங்க. அருள்வாக்கு சொன்னது, அவங்களுக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாம் பேசுவாங்க. அப்ப நாங்க சும்மா கேட்டுட்டு தான் இருப்போம். ஆனா இதுதான் எனக்கு நேரடியான அனுபவம். இது குரு அம்மா மேல ரொம்ப மரியாதையும் அன்பும் கொடுத்த சம்பவம் சக்தி. ரொம்ப அழகாவும் உங்க சின்ன வயசு அனுபவத்தை சிறப்பா சொன்னீங்க சக்தி. ரொம்ப நன்றி. ஓம் சக்தி சக்தி. உங்களுக்கு பங்காரம்மா தான் குருவும் தெய்வமும் சொல்லிட்டு நீங்க எப்போ உணர்ந்தீங்க? 1992ல எம்காம் முடிஞ்சிருந்த சமயம். அப்புறம் எனக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அம்மாவும் தெர்மல் சக்தி பீடத்துக்கு முதல் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருந்தாங்க. அப்பதான் முதல்ல நான் அம்மாவை பார்த்திருந்தேன். அதுக்கு முன்னால எல்லாம் இருமுடி மட்டும் செலுத்துறதுக்காக மருவத்தூருக்கு போவோம். அம்மாவை பார்த்ததில்ல. ஆனா மருவத்தூர் அங்க தெர்மல் சக்தி பீடத்துக்கு வந்தப்போ பொது பாத பூஜை பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் பார்த்தப்போ எனக்கு இனம் புரியாத ஒரே அழுக. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த ஒரு உறவை சந்திக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது. அது என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு அனுபவமா இருந்தது. அப்புறம் அப்போ எனக்கு நான் அம்மா கிட்ட வேண்டினது என்னன்னா, அம்மா என் தாலி பாக்கியம் உங்கள் திருவடியில் அப்படிங்கறத மட்டும் நான் வேண்டி இருந்தேன். அப்புறம் அம்மா மேல ஏறி கலசத்துல அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அப்ப எல்லாரும் ஆவலோட மேல எதிர்பார்த்துட்டு கருடன் வருதான்னு நாங்க எதிர்பார்த்து மேல பார்த்த சமயம் அம்மா டக்குன்னு அப்படி கைய உயர்த்தி காட்டினாங்க.
உயர்த்தி காட்டின உடனே ஒரு 11 மணி இருக்கும். ஒரு ப்ளூ ஸ்கை, அதுல வெள்ளை கலர்ல அழகா அந்த மேகம் வந்து சூலம், பிறை, சிலுவை இந்த மூணுமா உருவாச்சு வானத்துல. பளிச்சுன்னு வேற எந்த இதுவுமே கிடையாது, தனியா அப்படியே அழகா அம்மா உருவாக்கி காட்டினாங்க. அதுல ஒரு 3 கருடன் அந்த 3 சைனையும் சுத்தி அப்படியே சுத்தி வந்து அப்படியே மறைஞ்சு போனதை நாங்க நேரடியா பார்த்தோம். அதுல எனக்கு அப்படி ஒரு அம்மாவே தெய்வம் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டதை விட நேரடியா பார்த்த உடனே குரு அம்மா தான் இனிமேல் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற முடிவுக்கு நான் வர மாதிரி ஆச்சுமா. அப்புறம் அப்ப வேண்டினதுனால அம்மா பாருங்க, அதே மறு வருஷமே 1993 அதே தூத்துக்குடியில எனக்கு மாப்பிள்ளை அமைஞ்சு அங்கே திருமணமாகி நான் வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. அப்போ அம்மா முறைப்படியே எனக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அப்பா ஏற்பாடு செய்திருந்தாங்க. அந்த வேலிக்குழு, அப்போ இருந்த வேலிக்குழு தலைவர் வந்து பிச்சுமணி சக்தி நடத்தி வச்சாங்க என்னோட திருமணத்தை. அப்போ அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஆன்மா, அம்மா கிட்ட ரொம்ப நெருக்கமான ஆன்மாங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. ஆனா என்னோட வேண்டுதலுக்கு இறங்கி அப்பேற்பட்ட ஆன்மாவை எனக்கு வேலிக்குழு தலைவரா அமைச்சு கொடுத்து அவங்க மூலமா எனக்கு திருமணம் நடத்தி கொடுத்தாங்க. அப்போ அவங்க வந்து, அம்மா நீங்க வந்திருக்கீங்களா, நான் வந்து மனசுக்குள்ள அழைச்சிட்டே இருந்தேன், வாங்கம்மா என் திருமணத்துக்கு வாங்கம்மா அப்படின்னு. அப்ப அம்மா வந்தாங்களா என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இதுல எனக்கு வந்து அது ஞாபகம் இல்லை, நினைக்கல. அதுக்கப்புறம் திருமண ஆல்பம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம பிச்சுமணி சக்தி அந்த வேலிக்குழு தலைவர் கை வந்து அழகா எந்த திருமாங்கல்யம் சூட்டும் போது அப்படி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவங்க கை வந்து அமைஞ்சு இருந்தது. அப்ப ஆல்பம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மா வந்திருக்காங்க, அவங்க மூலமா வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சக்தி எவ்வளவு பெரிய ஆன்மா அப்படிங்கிறத அடுத்தடுத்து வந்த சக்தி ஒளிகள்ல அவங்களை பத்தின கட்டுரைகள் தான் நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சதுமா. அதுக்கப்புறம் 1994 ஒரு வருஷத்துலயே அம்மா எனக்கு 2 ஆண் குழந்தைகள் கொடுத்தாங்க. அவங்க அப்போ வந்து பயமா இருந்தது எனக்கு, ஸ்டாண்ட்ல பார்த்துட்டு சொன்ன உடனே 7 மாசத்துல. அப்ப நான் அழும்போதெல்லாம் அம்மா வந்து எங்க அம்மா தான் பேசுவாங்க. என் வயிற்றுல வந்து முக்குட்டி என்னை தடவி விட்டு உனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும், அம்மா உன் கூடவே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பவும் இந்த மந்திர நூல் தான் சக்தி எனக்கு. எப்ப எனக்கு பயமா இருந்தாலும் உடனே அதை வயிற்றுல அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருவேன், மனசு தைரியமா ஆயிடும் சக்தி. அது மாதிரி அந்த டைம்லயே நான் மந்திர வேள்விகள்ல எல்லாம் கலந்துக்கிட்டேன். மந்திரம் சொல்றது, அர்ச்சனை பண்றது எல்லாமே குழந்தைங்களோட செஞ்சேன். எனக்கு நல்லபடியா 2 குழந்தைகளும் பரத்குமார், சரத்குமார் இருந்தாங்க சக்தி. சக்தி, அம்மா உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் செஞ்சிருக்காங்க சக்தி. அத நீங்க எங்க கூட அற்புதமா ஷேர் பண்ணீங்க சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி. சக்தி, உங்க பிள்ளைகளுக்கு அம்மா மேல் பக்தி உண்டா? அவங்க தொண்டு வழிபாடு எல்லாம் செய்வாங்களா சக்தி? கண்டிப்பாம்மா, உங்களை மாதிரியே குழந்தைங்கதான் எனக்கு கிடைச்சாங்கம்மா. அம்மா ஆசீர்வாதத்தோட பிறந்த குழந்தைங்கிறதுனால அவங்களுக்கு சிறு வயதுல இருந்தே அம்மா மேல ரொம்ப ஈடுபாடு. மழையில குரல்ல ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லுவாங்க. நாங்க சக்தி பீடத்துக்கு போகும்போதெல்லாம் கூட அழைச்சிட்டு போவேன். 6 வயசுல இருந்தே இருமுடி செலுத்துறாங்க. இப்போ 25 வருஷமா அவங்க வந்து இருமுடி செலுத்திட்டே வராங்க. இப்ப அவங்க குழந்தைங்களையும் இருமுடி செலுத்துறதுக்கு பழக்கிட்டாங்கம்மா. அப்போ அவங்க குழந்தையா இருக்கும்போது ஒரு 6 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு தடுப்பூசிக்காக உடம்பு சரியில்லைன்னு இன்ஜெக்ஷன் போட போனேன். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்த உடனே குழந்தை காலே ஊனவே முடியல சரத்குமாருக்கு. அப்ப கால் வந்து அப்படியே குழலாடிச்சு. அப்ப பயந்து மறுபடியும் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனேன். அவங்க என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னே தெரியாம ஏதோ காரணம் சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த டைம்ல போலியோ நிறைய பேர் கான்டாக்ட் ஆகிட்டு இருந்த டைம், வேக்சினேஷன் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன். அப்படி இருந்தும் குழந்தை கால் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மறுபடியும் அம்மா தான், நான் இந்த அம்மாவை கல்யாணம் ஆகி போகும்போதே கூடவே கொண்டு வந்துட்டேன். மறுபடியும் இந்த அம்மா தான் கை கொடுத்தாங்க. மறுபடியும் அம்மாவை அந்த குழந்தை காலில் வச்சு தடவி விட்டு வெந்நீர் கொத்தணும், இப்படி கை வைத்தியமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நைட் எல்லாம் குழந்தை பக்கத்துல நம்ம கால் மேல அம்மா படத்தை வச்சு நைட் எல்லாம் சக்தி கவசம், அம்மா குரு போற்றி சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தேன். காலையில எழுந்த குழந்தை நார்மலா நடந்து ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அது வந்து பெரிய அற்புதம் எனக்கு. அம்மா வந்து அந்த வயசுல அவனை நல்லபடியா நடக்க வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 4th 3rd 4th எல்லாம் படிக்கும்போது ஃபுல் வழிபாடுமே அவங்க வந்து உட்கார்ந்து அவங்களே விரும்பி 108 எல்லாம் சொல்லி கற்பூர ஆரத்தி எல்லாமே செஞ்சு கும்பிடுவாங்க. ஏதாவது பூ எங்கேயாவது காட்டு பூ இருந்தா கூட ஆசையா எடுத்துட்டு ஓடி வருவாங்க அம்மாக்காக அப்படின்னு. நானும் தடுக்காம வச்சு கும்பிட சொல்லுவேன். அவங்க ரொம்ப ஆசையா வந்து மாத்தி மாத்தி நான் ஒண்ணு நீ ஒண்ணு அப்படின்னு மாத்தி மாத்தி விரும்பி கும்பிடுவாங்க. குங்குமரிசி எல்லாம் விரும்பி செய்வாங்க. அதுக்கப்புறம் தெர்மல் சக்தி பீடத்துல எல்லாம் நல்லா தொண்டு செய்வாங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்களால எது சேர்ந்ததோ நாங்க எல்லாரும் கூட்டி வச்சோம்னா அதெல்லாம் அள்ளி கொண்டு போய் போடுறது.
மாயில தோரணம் கட்டுறதுக்கு உதவுறது, வெத்தலை தோரணத்துக்கு உதவுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பரத்துக்கு வந்து ஸ்கூல் பஸ்ல லைன்ல நின்று ஏறும்போது பிள்ளைங்க தள்ளி விட்டு டயர் பக்கத்துல போய் கால் இடிச்சிருச்சு. அப்போ வந்து அவனுக்கு வலி பயங்கரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பஸ்ல உள்ள ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வலி அதிகமானதும் குழந்தை வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம டாலர் அப்படி கழுத்துல இருந்த டாலர் அப்படி அழுத்தி பிடிச்சிருந்திருக்கான். நான் எப்பவும் அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்த டாலர் பாதுகாப்பு. இந்த டாலர் அம்மா கிட்ட டாலரை வேண்டிக்கிட்டு நீங்க எக்ஸாம் எழுதணுமோ எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட நீங்க கேட்கலாம்னு சொல்லி கொடுத்திருந்தனால அதை டைட்டா பிடிச்ச உடனே அந்த கையில இருந்து அப்படியே அந்த காலுக்கு அப்படியே ஒரு மின்சாரம் பாய்ந்தது மாதிரி இருந்ததுமா. அப்ப எனக்கு தாங்க முடியாத வலி வந்து ஒரு தாங்கக்கூடிய வலியா எனக்கு மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பயங்கரமா கால் வீங்கி இருந்தது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது கூட அது நிச்சயமா பிராக்சரா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துட்டு அவ்வளவு வீக்கத்தோட கூட்டிட்டு போனேன். ஆனா இதே மாதிரிதான் அம்மா தான் மறுபடியும் கை கொடுத்தாங்க. அம்மாவை வச்சுதான் அவங்க காலில் நல்லா கூடவே கூட்டிட்டு போயிட்டேன். போற வழி எல்லாம் அம்மாவே நீங்களே பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே கூட்டிட்டு போனேன். அங்க போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல ஒண்ணுமே இல்லை, பிராக்சர் எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன நரம்பு வந்து அழுத்தி இருக்கு. இது வந்து 1 வீக் கால் அசைக்காம வச்சிருந்தா சரியாயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பக்கத்துல உள்ள பிள்ளைங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க இப்ப கால்ல ஏற்றி இறங்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அது வந்து நம்பவே முடியாத மாதிரி இருந்தது. ஆனா அவன் அன்னைக்கு கலர் ட்ரெஸ், பேங்கிள் கலர் பேண்ட், அந்த பேண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சிருந்த டைம் அந்த சக்கரத்தோட தடம் அப்படியே பதிஞ்சிருந்தது. அது வந்து குழந்தையும் சொன்னா மத்த எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை வந்து அம்மா அவ்வளவு லேசாக்கி கொடுத்துட்டாங்க. அதான் அந்த டாலரை பிடிச்சதுனால அது மூலமா அவனுக்கு ஒரு இதை கொடுத்துட்டாங்க. அது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈடுபாடு அம்மா கிட்ட வர்றதுக்கு அது ஒரு நல்ல காரணமா இருந்தது. ஆனா 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விளையாட்டுத்தனமா இருந்தாங்க. அப்ப எப்படி இவங்க படிச்சு வர போறாங்க, மெட்ரிகுலேஷன் சிலபஸ் ரொம்ப டஃப்பா இருந்தது, அவங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப அவங்க 10th 12th படிக்கும் போதெல்லாம் அவங்க 10 to 1 எக்ஸாம் நடக்கும் இல்லையா, அந்த டைம்ல நான் அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு அம்மா முன்னால உட்கார்ந்துருவேன். குரு போட்டி சொன்னா எதுவும் நல்லபடியா எல்லாமே நடக்கும்னு நான் சக்தி வழியில படிச்சிருந்தனால எல்லாரும் சொல்றதையும் நான் கேட்டிருந்தனால நான் 10 to 1 அவங்க எக்ஸாம் எழுதுற டைம்ல நான் 54 குரு போட்டி படிச்சு முடிச்சிருவேன்மா. நான் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வருவாங்க. அப்புறம் நல்ல மார்க் எடுத்தாங்க. 10th 12th நல்ல மார்க் எடுத்து அப்புறம் காலேஜ் போனாங்க. சென்னையில காலேஜ் செலக்ட் பண்ணி அங்கதான் படிச்சுட்டு இருந்தாங்க. படிக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள், உடல் நல குறைபாடுகள் எல்லாம் வந்தது. ஆனா டாக்டர்கள்லாம் அப்படி இது எப்படி சரியாகுங்கிற மாதிரி இருக்கும்போது அம்மா தான் கை கொடுத்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு கத்தி கவசம் படிச்சு மருத்துவத்தை அப்படியே கூட்டிட்டு போய் தலை சுத்தி குச்சி போடுறது, இந்த மாதிரி அம்மாவோட சுத்தி போடுறது, அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது, இப்படியே ஆன்மீக வழியிலேயே அவங்க உடம்பெல்லாம் நான் நல்லா ஆக்கிட்டேன். அது எக்ஸாமும் தடைப்படாம எந்த அரியரும் இல்லாம நல்ல மார்க் எடுத்து அவங்க பாஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. அதெல்லாம் அவங்க பார்த்ததுனால, அவங்களே நேரடியா அனுபவப்பட்டதுனால அவங்க வந்து அம்மாவை விட்டு அகலவே இல்லை. அவங்களும் எப்பவும் மூலமந்திரம் சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறது, பேக்ல போன சக்தி ஒளி மந்திர நூல் எல்லாம் வச்சுக்கிறது அப்படின்னு நல்லபடியா வளர்ந்தாங்கம்மா. அவங்க 2 பேருக்கும் நல்லபடியா காலேஜ்ல இது ஜோதி தொண்டு படிக்கும்போது செமஸ்டர் ஹாலிடேஸ், ஸ்டடி ஹாலிடேஸ்ல எல்லாம் வருவாங்க. அப்ப என்ன தொண்டு வருதோ ஜோதி தொண்டு எல்லாம் நல்லா செய்வாங்க. 2 பேரும் தூத்துக்குடி மாவட்டத்துல. அதே மாதிரி சக்தி பீடங்கள்ல அமாவாசை தொண்டு நல்லா செய்வாங்க. அது மாதிரி இருமுடி தொண்டு, பாதுகாப்பு தொண்டெல்லாம் மருத்துவர்ல நல்லா செய்வாங்க. அந்த லீவ் டைம்ல சித்ரா பௌர்ணமி தொண்டு, அம்மா பிறந்தநாள் தொண்டு, ஆடிப்புற விழா எல்லாமே நல்லா செய்வாங்க. அப்போ கேம்பஸ் இன்டர்வியூல சின்ன பையனுக்கு சரத்குமாருக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு. பெரியவன் பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான். அந்த டைம்லயும் வீட்டுல இருந்து படிக்கும் போதும் சக்திபீடத்துல திருவிக்க சக்திபீடம் எங்களுக்கு அப்போ பக்கமா அமைஞ்சது. அங்க போய் தொண்டு செய்வாங்க. தொண்டு செஞ்சு ஒரு 9 அமாவாசைக்கு நாங்க தொண்டு முடிச்ச உடனே அம்மா நல்ல வேலையில ப்ரொபேஷனரி ஆபீசரா அவனுக்கு கிடைச்சது, வேலை கிடைச்சு நல்ல வேலையில ஜாயின் பண்ணாங்க. அவங்க செஞ்ச தொண்டுக்கு பலனா அம்மா அவங்க படிப்பு தடைப்படாம வேலைக்கும் ரொம்ப எக்ஸாம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது, டக்குன்னு பாஸ் பண்ண முடியாம சிரமமா இருந்தாங்க. அது எல்லாமே சரியா ஆக்கி கொடுத்தாங்க அம்மா. அம்மா வழியில வந்ததுனால 2 பேருக்குமே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த பிள்ளைங்களா இவங்க இப்படியா கெட்ட பிள்ளைங்கிற மாதிரி பேரு என்னைக்குமே எங்களுக்கு வாங்கி கொடுத்ததே இல்லம்மா. அதே மாதிரி வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் ஒரு சில பைக் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நடந்தது. அதுல எல்லாம் கூட அவங்க கழுத்துல டாலர் போட்டிருந்தனால, அம்மா இருப்பி பிடிச்சிருந்ததுனால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதை நேர்ல பார்த்தவங்க எல்லாரும் சொன்னது எல்லாம் பார்த்தா
ஒரு ஒரு பிராக்சரே இல்லை. அவங்கள வந்து அந்த அளவுக்கு அம்மா போல காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. அதனால 2 பேருமே அம்மாக்கு நன்றியோட இருப்பாங்க. இப்ப அவங்க குழந்தைங்களையும் கூட்டிட்டு விழா காலங்கள்ல இப்ப கூட ஆடி போறதுல அம்மா பாலபிஷேகம் கஞ்சி கல்யாணம் எடுத்துட்டு வந்தோம். அம்மா பிறந்த நாள் அப்போ தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு குடும்பத்தோட வந்தோம். அதனால பிள்ளைங்க நல்லா அம்மா பிள்ளைங்களாவே உங்களை மாதிரியே அம்மா பிள்ளைங்களாவே வளர்றாங்கம்மா. அடுத்த கொஸ்டின் கேளுங்கடா. ஓம் சக்தி சக்தி. குழந்தைங்க வழிபாடு செய்கிறது பங்காரம்மாவிற்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக சொன்னீங்க சக்தி. ஓம் சக்தி சக்தி. பக்தி, தொண்டு, தியானம் இதில் ஈடுபட்டால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன சக்தி? நம்ம பக்தி செஞ்சோம்னா நம்மளுக்கு இயல்பாகவே நமக்கு பயமற்ற தன்மை வரும். அம்மா இருக்காங்க நமக்கு அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும். நம்ம ஒழுக்கமா இருப்போம். அம்மா நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கட்டுப்பாடோட இருப்போம். நல்ல எண்ணங்கள்லாம் நமக்கு தோன்றும். அதனால பக்தியா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி தொண்டு செஞ்சோம் அப்படின்னா அம்மாவுக்கு நம்ம ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்களா ஆயிடுவோம். அம்மாவுக்கு நம்ம பிடிச்ச பிள்ளைங்களா ஆயிட்டோம்னா என்ன செய்வாங்க? அம்மா நமக்கு அம்மா உங்க அம்மா என்னெல்லாம் செய்வாங்க? உங்களுக்கு சாக்லேட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்க மேல ஆசையா இருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவாங்க, சாக்லேட் தருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம குரு அம்மாவும். அவங்க மேல நம்ம அன்பா மட்டும் இருந்தோம்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொண்டு நம்ம உடல் சோர்ற அளவுக்கு நம்ம தொண்டு செய்யும் போது அவங்க காட்சியே நமக்கு தருவாங்க. இதுக்கு மேல நமக்கு என்ன தேவை இருக்கு? தெய்வமே நமக்கு காட்சி தருவாங்க. சரிங்களா? அதனால அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளையா நம்ம ஆகணும்னா நல்லா தொண்டு செய்யணும், உண்மையா இருக்கணும், சுத்தமா செய்யணும். அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தொண்டு செய்யணும். நம்ம தியானம் இருந்தா நமக்கு மனசு அமைதியா இருக்கும். ஏதாவது ஒரு படபடப்பா நம்ம இருக்க மாட்டோம். நம்ம ஒருமைப்பாடோட இருக்கும். நம்ம மனசு வந்து ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறதுல எல்லாமே ஒரு தெளிவா இருக்கும். நம்ம சிந்தனை வந்து தெளிவா இருக்கும். தியானம் பண்ணும்போது மனசு வந்து அலப்பாயாம நம்ம வந்து நிதானமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு உதவியா இருக்கும் தியானம். உங்க அடுத்த கொஸ்டின் கேள்வி சொல்லும். ஆமா சக்தி, நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சக்தி. ஓம் சக்தி சக்தி. தொண்டு மூலம் கிடைத்த அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சக்தி? வேற தெரியாத வயசுலயே அம்மா கிட்ட வந்து தொண்டு இதுன்னு தெரியாமலே நாங்க வளர்ந்ததுனால நல்ல படிப்பு, குடும்ப வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் இதெல்லாம் வந்தப்பெல்லாம் அம்மா கிட்ட ஓடி போய் தொண்டுதான் செய்வேன். நான் சக்தி பீடத்துல போய் பெருக்கி பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கொடுக்கறது, அம்மா திருவாசி எல்லாம் கழுவி கொடு, அந்த மாதிரி தொண்டுல ஈடுபட்டுருவோம். அப்படிங்கும்போது நம்ம சிக்கல்கள் எல்லாமே உடனுக்குடான தீர்ந்து போயிடும். நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகுமோ அப்படிங்கிற அளவுக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாமே நம்ம உள்நிலைகளால வர்ற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொண்டு மூலமா அது எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம உடைச்செறிஞ்சிடலாம். அந்த அளவுக்கு அம்மா கிட்ட தொண்டு மூலமா கிடைக்கிற பலன் பத்தி தெரிஞ்சிருந்தது. அந்த மாதிரி 2006 அம்மாவோட பிறந்த நாள்ல அப்ப வந்து ஆலயத்துல இருந்து அம்மா வீடு வரைக்கும் கொஞ்சம் மண்தரையாவே இருக்கும். அப்ப வந்து அம்மா அருக்கோட்டத்துல குருபீடத்துக்கு முன்னால் தரிசனம் கொடுத்துட்டு கார்ல ஏறி வீட்டுக்கு போவாங்க. அப்போ வந்து ஒரு சக்தி வந்து நீங்க அம்மா வீடு வரைக்கும் அம்மா கிளம்புறாங்க, வீடு வரைக்கும் கொஞ்சம் பெருக்கி சுத்தம் பண்ணணும் சக்தி வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்ப நாங்க வந்து அந்த பெருக்க ஆரம்பிச்சோம். ஒரு 10 பேர் கிட்ட ஆரம்பிச்சோம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நகண்டுட்டாங்க. பாதி இதுல நாங்க ஒரு 3 பேர் கடைசி வரைக்கும் அம்மா வீடு வரைக்கும் நல்லா பெருக்கிட்டே போனோம். அப்போ அங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த பாதுகாப்பு தொண்டர் சொன்னாங்க, அம்மா கார் வருது, அப்படியே தொடப்பத்தை ஓரமா வச்சுட்டு அப்படியே முட்டி போட்டு அப்படியே பாருங்கம்மா அம்மாவை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அம்மா கார்ல டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ அம்மா இப்படி எங்களை பார்த்து நாங்க இப்படி முட்டி போட்டு கும்பிட்டு இருக்கோம், அம்மாவும் எங்களை அதே மாதிரி இப்படி பண்ணிட்டே போனாங்க. அது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமா இருந்தது. என்னன்னா நாம தெய்வத்தை வணங்கலாம், தெய்வம் வந்து நம்ம செய்யற தொண்டுக்காக தெய்வம் வந்து அவ்வளவு அருமையா அவங்க விட்டுட்டே போனாங்க. அது வந்து மறக்கவே முடியாது. அவங்க அப்போ நம்ம தொண்டை அவங்க எவ்வளவு விரும்புறாங்க அப்படிங்கிறது அப்பதான் தெரிஞ்சது. அது மாதிரி மருவத்தூருக்கு ஆடிப்புற தொண்டுக்கு 2018 நாங்க போகும்போது முதல் நாள் தொண்டுக்கு அம்மா பார்த்துட்டு டோக்கன் கொடுக்கற தொண்டுக்கு போயாச்சு. 2வது நாள் காலையில 6:30 மணிக்கு கிளம்பி போறோம். அப்போ எம்ஏஎஸ்எம் காலில் தங்கி இருந்தோம். அப்போ எம்ஏஎஸ்எம் பக்கத்துல இருக்கிற ரூம் கொடுத்திருந்தாங்க. அங்க இருந்து கிளம்பி நாங்க வரும்போது அல்குடத்தை பார்த்து வரும்போது நினைச்சுட்டே வரேன், அம்மா நேற்றுக்கு உங்களை பார்த்தாச்சு, இன்னைக்கு உங்களை பார்க்க முடியாது, நாங்க அங்க தொண்டு செஞ்சுட்டு இருப்போம், நீங்க 9 மணிக்கு வருவீங்க, பார்க்கணுமேமா உங்களை ஆசையா இருக்கும், அந்த டைம்ல இங்க வர முடியுமா, தொண்டு முக்கியமாச்சு அப்படின்னு நினைச்சுதான் சரி வந்துட்டு இருக்கேன். அப்படியே எல்லாரும் உட்காருங்க, அம்மா வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்த்தா
முதல் நாளே அம்மா ஆலயத்துல தங்கி இருந்திருக்காங்க. காலையில 6:30 மணிக்கே ஆலயத்துல வராங்க. அப்போ நம்ம உள்மன ஆசையை கூட அம்மா வந்து நடத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிறது நான் அந்த டைம்ல நான் ரொம்ப நல்லா உணர்ந்தேன். அதே மாதிரி நவராத்திரி தொண்டு 2018 நவராத்திரி தொண்டு செய்ய போயிருந்தேன். அப்போ வெள்ளி ரதம் இருக்கு இல்லையா, அதை சுத்தி அம்மா படங்களா இருக்கும். அதுல ஒரு படத்தை பார்த்து எப்பவும் நான் வந்து தொண்டுக்கு வரும்போதும் போகும்போதும் அடிக்கடி ரெஸ்ட் டைம்ல எல்லாம் போய் அம்மாட்ட பேசிட்டு வருவேன். அந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அப்போ அம்மா குட் மார்னிங்மா, நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுவேன். அம்மா நான் டிஃபன் சாப்பிட்டு இருக்கேன்மா, அம்மா நான் காஃபி குடிச்சேம்மா, அம்மா இன்னைக்கு கால் வலிக்குதுமா, அம்மா இன்னைக்கு நல்லா தொண்டு செஞ்சேம்மா, அப்படி எல்லாம் எல்லாமே அம்மா கிட்ட பேசினேன். ரூம்க்கு திரும்பி போகும்போதும் அம்மா குட் நைட்மா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்போ அந்த கடைசி நாள் வந்தது, 9வது நாள் வந்து 10வது நாள் எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அம்மா குட் மார்னிங்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கணக்கு தொட்டு முத்தம் கொடுத்துட்டு எல்லாம் போவேன். அப்ப வந்து அம்மா நாளைக்கு காலையில இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பிடுவோமே, நாளைக்கு காலையில நான் எப்படி உங்களுக்கு குட் மார்னிங் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இன்னும் நேரம் நெருங்க நம்ம நாளைக்கு மறுபடியும் ஊருக்கு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு கவலையா இருந்தது. அப்ப சாயந்தரம் தொண்டு முடிச்சவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த பிரசாத பைய வாங்கி திறந்து பார்த்தா அதே படம் நான் எந்த அம்மா படத்தை பார்த்து நான் வந்து ஆசையா குட் மார்னிங் சொல்லி குட் நைட் சொல்லி பேசி இருந்தனோ அதே படத்தை என் கையில கொடுத்துட்டாங்க. வா நான் அவன் கூடவே வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே பஸ்ல ஏறி கூட நான் கீழே வைக்கவே இல்லை. அந்த படத்தை நெஞ்சோட அணைச்சு பிடிச்சுக்கிட்டு என் கூடவே வந்துட்டீங்களாமா, வாங்க நான் டெய்லி நம்ம குட் மார்னிங் சொல்லிக்கலாம், நம்ம பேசிக்கலாம். அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே உண்டு. அம்மா கிட்ட வந்து எதுவா இருந்தாலும் நான் பேசுவேன். எனக்கு படிக்க முடியல, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பேசுவேன். அம்மா கூட மானசீகமாவும் பேசுவேன், நேரடியாகவும் பேசுவேனா. அது மாதிரியே அம்மா அந்த படத்தோட சேர்ந்து என் கூடவே வந்துட்டாங்க. வந்த உடனே நான் லேமினேட் பண்ணி என் கூடவே வச்சுக்கிட்டேன். அம்மா அது வந்து தொண்டுக்கு கிடைக்கும். தொண்டுக்கு விரும்பி நம்ம எவ்வளவு ஆசையா அம்மாவையே ஆசையா கேட்டோம்னா அம்மாவே கிடைக்கிறாங்க நமக்கு. அதே மாதிரி இருமுடி தொண்டு செய்யும் போதும் அங்க அருள் கொடுத்துக்கிட்ட அம்மா வந்து 6/2/2020 அது டேட்டு மறக்கவே முடியாது. அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அருள்குடத்துல இருந்து இறங்கி வந்து அந்த பக்கம் நாங்க வந்து காய் நறுக்கிட்டு இருந்தோம். அதுல வந்து நின்று பாத்துட்டு இருந்தாங்க. நாங்க தற்செயலா திரும்பி பாக்குறோம். அருள்குடத்துல இருந்து இறங்கி வந்து ரொம்ப பக்கமா நீ வந்து நின்று பாத்துட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்க சத்தமே போடாம அப்படியே வணங்கிக்கிட்டு அம்மா அப்படியே கும்பிட்டுக்கிட்டு அப்படியே பார்த்தோம். அப்படியே மறுபடியும் மெதுவா நடந்து அருள்குடத்து பின்வாசல் வழியா உள்ள போயிட்டாங்க. அப்ப நம்ம தொண்டு செஞ்சா அந்த தெய்வமே இறங்கி வந்து நம்மளுக்கு காட்சி கொடு. இதெல்லாம் நான் சக்தி ஒலிகள்ல தான் படிச்சிருக்கேன், தொண்டர்கள்லாம் எழுதுற கட்டுரைகள்ல படிப்பேன். அப்ப மனசு ரொம்ப ஆசையா இருக்கும். இவங்க எல்லாம் எப்படி தொண்டு செஞ்சு அம்மா அப்படி வந்து பார்த்து இதெல்லாம் நம்மளுக்கு எப்பவும் நடக்குமா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்தையும் அம்மா நம்ம தொண்டு செய்யும் போது அதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாள் அப்பவும் அம்மா கிட்ட ரொம்ப அனுப்ப தொண்டர்கள்லாம் ஷீல்டெல்லாம் வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அம்மா இது மாதிரி எல்லாம் ஷீல்டு வாங்குற அளவுக்கு எல்லாம் நாங்க தொண்டு செய்ய முடியுமா, எங்களுக்கு எப்படி அப்படி கிடைக்குமா, உங்க பக்கத்துல வந்து வாங்குற பாக்கியம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதையும் கத்துக்கோங்க. அதையும் இந்த 2021 பிறந்த நாள் அப்போ இந்த ஷீல்டு இது வந்து கொரோனா டைம்லயும் வந்து தொண்டு செஞ்ச சக்திகளுக்கு ஏதாவது ஒண்ணு சிறப்பா செய்யுங்க அப்படின்னு திருமதி அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அம்மா திருமதி அம்மா கையால 2ஆம் தேதி நாங்க வந்து இந்த ஷீல்டை வந்து கையில வாங்குற பெருமை பாக்கியம் கிடைச்சது எனக்கு. அப்போ நம்ம உள்ளுக்குள்ள நினைக்கிற எல்லாத்தையும் அம்மா எல்லாம் இப்ப கூட நம்மள விட்டு நோடி பொழுது கூட அகலவே இல்லை. நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள் அது அம்மா நிலையா இருக்கணும். அது நல்ல யாரையும் பாதிக்காத ஒரு வேண்டுதலா இருந்தா உடனே அம்மா அதை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அதே மாதிரி திருமல் சக்தி பெருக்களை நாங்க தொண்டு செய்யும் போது அந்த கடைசியா எல்லாம் கூட்டி எல்லாம் அள்ளும் போது அந்த வேப்பலை அந்த மாயில எல்லாம் கூட்டி அள்ளும்போது ஒரு குட்டி பாம்பு, அப்பதான் சக்தி வழியில படிச்சிருந்தேன், ஒரு சின்ன பாம்பு வடிவத்துல அம்மா காட்சி கொடுத்ததா ஒரு சக்திக்கு. அதே மாதிரி ஒரு குட்டி பாம்பா நான் வந்து அதை பார்த்தேன். அதே மாதிரி எப்ப தொண்டு செஞ்சுட்டு கிளம்பும் போதும் அந்த அம்மாக்கிட்ட இருந்து மடிவேப்பலை கேட்டு வாங்கி சாப்பிடுறது வழக்கம். அப்படி வாங்கும்போது வந்து வேப்பலை அந்த வாசம் இருக்குமே தவிர அந்த சுவை அந்த கசப்பு தன்மை இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு அதிசயமா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். அது வந்து திருவிக்கா சக்தி விதத்துலயும் நான் அதை அனுபவிச்சிருக்கேன், மருவத்தூர்லயுமே நான் அனுபவிச்சிருக்கேன். நம்ம நல்லா தொண்டு செஞ்ச அன்னைக்கு இந்த வேப்பலை சுத்தமா கசக்கிறதே இல்லை. அதே மாதிரி கொரோனா டைம்ல எனக்கு கொரோனா வந்தது. அப்போ 2021 மே மாசம் கொரோனா வந்தது. அப்போ வந்து வீட்டுல வச்சே பாத்துக்கோங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப சின்ன பையன் என்ன நல்லா கவனிச்சுட்டு இருந்தாங்க.
அப்ப எனக்கு அம்மா அம்மான்னு மட்டும் படுத்துருந்தேன். அப்போ அம்மா சக்தி ஒளி வந்துருச்சுமா அப்படின்னு என் பையன் சக்தி ஒளி கொண்டு வந்து பண்ணாங்க. அப்போ ஒரு தடவை கூட இந்த மாதிரி திருவடி படம் சட்டை படத்துல வந்தது இல்லை. ஆனா அந்த டைம்ல திருவடி கிடைச்சது எனக்கு. அப்படியே தலை வச்சு அப்படியே படுத்துட்டேன் நான். வந்துட்டீங்களாமா, ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு மொமெண்ட்ல எனக்கு அம்மா வந்து கிடைச்சாங்க. திருவடியே எனக்கு வந்து கிடைச்சது. அப்ப வந்து மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. சீக்கிரமா நான் குணமாயிட்டேன். அம்மா எனக்கு குணப்படுத்தி இருந்துட்டாங்க. நான் 24 மணி நேரமும் சக்தி ஒளி தான் படிச்சுட்டே இருப்பேன். பிள்ளைங்க காலேஜ் சேர்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரீ டைம்ல ஃபுல்லா நான் வந்து இப்ப ஒரு 13 டைரி எழுதியிருக்கேன். அதுல குரு பத்தின கட்டுரைகள் அத்தனையும் நான் வந்து எந்தெந்த சக்திகள்லாம் அது மாதிரி எழுதுறாங்க அப்படின்ட்டு அந்த குரு பத்தின கட்டுரைகள் எல்லாத்தையுமே எழுதி சேர்த்து வைக்கிறது தான் என்னோட வேலையா இருந்தது. இதெல்லாம் நமக்கு தொண்டுனால கிடைச்ச நன்மைகள்மா. நன்றிமா. அடுத்த கேள்வி கேளுங்க செல்லம். ஓம் சக்தி. அம்மா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்க அருள்வாக்கு இல்லைன்னா குரு உபதேசம் ஏதாவது சொல்லி இருந்தா அதை எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா சக்தி? கண்டிப்பாமா, கண்டிப்பா சொல்றேன். நான் வந்து பொதுவா அம்மாவை வந்து அருள்வாக்கு சொன்னாதான் தெய்வம் அப்படிங்கிற நிலையெல்லாம் கடந்து அம்மாவே தெய்வம், அம்மா பார்த்தாலே போதும், நம்ம பாத பூஜையில அம்மாவை அருள்கூடத்துல பார்த்தாலே போதும் அப்படிங்கிற எண்ணத்துல அது மாதிரி எதுவும் கேட்கணும்னு எனக்கு தோணும். அதனால மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கேனே. அது மாதிரி எனக்கு எந்த பிரச்சனை எதுவும் ஒரு உடனே கேட்கணும் அப்படின்னா இங்க தூத்துக்குடியில இருந்து மருவத்தூருக்கு போறது அப்படிங்கிறது சட்டுன்னு சாத்தியம் இல்லை. அப்படிங்கறதுனால ஓடி போய் சக்தி ஒளியை தான் திறப்பேன். அதுலதான் எனக்கு அருள்வாக்கு, அம்மாவோட உபதேசம் எல்லாத்தையும் எடுத்துக்குவேன். உனக்கு நான் இருக்கிறேன் மகளே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கண் கலங்கி ஏதாவது ஒரு வருத்தமான சூழ்நிலையில நான் இருக்கும்போது எடுத்தா உனக்கு நான் இருக்கிறேன் மகளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ உனக்கு கொடுத்து உன்னை கொடுக்க வைப்பேன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள், நீ இருக்கும் வரை வாழ்க்கைக்கு நான் வழிகாட்டியாக இருக்கிறேன், அமைதியாக வாழ்ந்து விட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு உடனே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். அதுக்கப்புறம் இது அம்மா அருள்கூடத்துல பார்க்கும் போதெல்லாம் கூட அழுகதான் வரும். திருவடியை பார்த்து கும்பிடதான் செய்வேன். அம்மா உங்களே பார்த்துட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு என் பிள்ளைங்கதான் பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஆனா நான் திருவடியை விட்டு கண்ணை அகலவே மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனாலும் எனக்கு வந்து அம்மா கிட்ட நம்ம தான் மானசீகமா பேசுறோமே, அதுலயே பதில் கிடைக்குதுங்கிற ஒரு திருப்தி உண்டு. அது மாதிரி அம்மாவை எல்லா நிலையிலயும் பார்த்துட்டோம். அம்மா நடந்து வரும்போது அருள்கூடத்துல பொது தரிசனத்துல எல்லாம் பார்த்துட்டோம். அல்வாக்கு சொல்லும் போது நீங்க எங்க எப்படிமா நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, நீங்க உள்ள எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத பாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சின்ன ஆசைதான் இருந்துச்சு. அதையும் நிறைவேற்றி எனக்கு 19/10/2021 அம்மா உறுதி ஆகிறதுக்கு முன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 19/10 அது இப்பதான் நான் பாக்குறேன். அதை கனெக்ட் பண்ணி பாக்குறேன். அதே அந்த தேதியில எனக்கு கூப்பிட்டு அல்வாக்கு கிடைச்சது. அப்ப நான் உள்ள போய் உட்கார்ந்தப்போ அப்போ நான் திருவடியை மட்டும்தான் பார்த்தேன். அம்மா நீங்க என்னோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றிட்டீங்க, உங்ககிட்ட என்ன கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே செஞ்சுட்டீங்க அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சியா நான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா அம்மா வந்து எல்லாமே கடகடன் வரிசையா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நீ பட்ட துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நான் வந்து எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட்டேன். இனி உனக்கு எந்த துன்பமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கணவர், பிள்ளைகள், பேரன், பேத்தி எல்லாரும் நல்லா இருப்ப, நீ வந்து மஞ்சள் கிழங்கு வச்சு வழிபாடு செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அனுபவம் எனக்கு மறக்கவே முடியாது. அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்ட தரணும். அது பிஃபோர் மேரேஜ் ஒரு தடவை அப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப வந்து இது அருள்வாக்கு அம்மா சொல்றாங்க அந்த இதெல்லாம் தெரியாத பேசு. ஆனா தெரிஞ்ச வயசுல ஒரு தடவை அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா எனக்கு எல்லாமே நல்லா இருப்பேன், நல்லா செய்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த என் மகனுக்கு பெரியவனுக்கு அருள்வாக்கு அடுத்தது எனக்கு அடுத்தது அவங்க போனாங்க. அப்ப வழிபாடு செய், வேலையில கவனமா இரு, குழந்தை பாக்கியம் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுலயே கரெக்டா ஒரு வருஷத்துல ஒரு பேரன் கொடுத்தாங்க அம்மா. அதே மாதிரி அம்மா கிட்ட வந்து எது நம்ம மானசீகமா வேண்டுமோ எல்லாமே நடக்கும். உபதேசம்னா சக்தி ஒளி வாசகங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் அதை வந்து டேட் போட்டு எழுதியே வச்சுக்குவேன். அப்போதைக்கு எனக்கு ஆறுதலாவும் இருக்கும். அடுத்த 4-5 நாள்ல அதுக்கு தீர்வும் அம்மா கொடுத்துருவாங்க. ஆமா நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா 2-3 நாள்ல நிச்சயமா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். இதே மாதிரி நிறைய வாசகங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் சக்தி ஒளியில எழுதி வச்சிருக்கேன், டைரியில எழுதி வச்சிருக்கேன்மா. அதை அப்பப்போ எனக்கு பாத்துக்குவேன். எந்த மன கஷ்டமோ ஏதோ ஒண்ணு வந்தாலுமே அதை எடுத்து பார்த்து இவ்வளவு பிரச்சனை வந்தது அம்மா இதே மாதிரி சொல்லி அதை சரி பண்ணாங்க, இந்த பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி மனசுல ஏத்துக்கிற தன்மையை எனக்கு கொடுத்துருக்காங்கம்மா. ரொம்ப நன்றி சக்தி. அம்மா உங்களுக்கு அருள்வாக்குல நான் இருக்கிறேன் மகளை கவலைப்படாதுன்னு சொல்லி எல்லா சூழ்நிலையும் உங்களை வழிநடத்தி வந்ததை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சக்தி. நன்றிமா. கிறிஸ்டின் கேளுங்கடா.
ஓம் சக்தி சக்தி, எங்களை போன்ற இளவயதினர் ஆன்மீகத்துல எப்படி அவங்களோட அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா சக்தி? கண்டிப்பாமா. நீங்களும் எங்க பிள்ளைங்களாட்டம் நீங்களும் நல்லா ஒருத்தர் சீனியர் இன்ஜினியர், ஒருத்தர் சீனியர் மேனேஜர்னு ஆயிருக்காங்க. உங்களை மாதிரி தொண்டு செஞ்சு உங்களை மாதிரி சின்ன வயசுலயே அம்மா கிட்ட வந்த பிள்ளைங்க இன்னைக்கு நல்ல நிலைமையில அம்மா வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்துருவீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க ஒழுக்கம், கல்வி எல்லாத்துலயும் சிறந்து விளங்குவீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அப்படியே நடந்துக்கோங்க. அது நடந்துக்கோங்க. அம்மா சொன்னதான் உங்களோட அம்மா அப்பாவும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தெய்வம் நமக்காக வந்தது, இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். நம்மள மாதிரி உங்க அம்மா அப்பா உங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு காட்டி கொடுத்தாங்க, நம்ம அதே மாதிரி எங்க குழந்தைங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நடமாடும் தெய்வத்தோட நம்ம வாழ்ந்த பாக்கியம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்க இந்த மாதிரி சக்திகள் கிட்ட எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கே மனசுல பதிஞ்சிடும். அதுபடி நீங்க வாழணும். எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அம்மாவை விட்டு விலகிடவே கூடாது. அம்மா இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. அம்மா எந்த சூழ்நிலையிலயும் உங்களை விட்டே தரமாட்டாங்க. யார்கிட்டையும் உங்களுக்கு பக்கபலமா உங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. அதை மட்டும் மனசுல ஸ்ட்ராங்கா நம்பிக்கைங்க. அதே மாதிரி வழியில பாக்குற ஏதாவது வயசானவங்க, குழந்தைங்க, ஒரு கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யணும். அவங்களுக்கு பஸ்ல போகும்போது ஏற இறங்க ஒரு சிம்பிளா ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி உங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு அம்மாவை பத்தி எடுத்து சொல்லி நீங்க அவங்க கையில படம் கொடுத்து அவங்களுக்கு படிக்க நீங்க ஹெல்ப் பண்ணீங்கனாலே, நீ எப்படி இவ்வளவு நல்லா படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. நாங்க எப்படி அம்மா கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மூல மந்திரம் சொல்லி கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அம்மாவை பத்தி எடுத்து சொல்லி அம்மா கிட்ட கூட்டிட்டு வாங்க. அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது. சரியாடா பட்டு? சரியா? நீங்க எல்லாருமே நல்லா வருவீங்க. இப்போ இவ்வளவு அழகா நீங்க இவ்வளவு சக்திகள் கிட்ட இப்படி பேசி அன்பா இருக்கிறத பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரியே வாழ்க்கையில உயர்ந்து நல்ல நிலைமைக்கு அம்மாவோட தொண்டர்ங்கிற பேர் நம்ம எடுத்துடணும். நம்ம எவ்வளவுதான் பட்டம் பதவி எல்லாம் இருந்தாலும் அம்மாவோட தொண்டர்ங்கிற பட்டம் நம்மளுக்கு நிரந்தரமானது. அந்த பட்டத்தோட நீங்க வாழணும். சரிங்களா? ஓம் சக்தி, ரொம்ப நன்றிமா. எல்லாரும் பொறுமையா நாங்க பேசினதெல்லாம் கேட்டு அவ்வளவு அருமையா கேள்வி கேட்டு அழகா பொறுமையா அதெல்லாம் கேட்டு நல்லா சந்தோஷமா இருந்ததுமா. சேனல் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பங்காரம்மாக்கு ரொம்ப நன்றி. ஓம் சக்தி. கண்டிப்பா சக்தி, நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இவ்வளவு நேரம் பொறுமையா சிறப்பா அம்மா அமைத்து கொடுத்த ஆன்மீகத்தை பத்தி விளக்குறதுக்கு ரொம்ப நன்றி சக்தி. அம்மா ஜோதியில கலந்த அன்னைக்கு மனசு ரொம்ப வருத்தம். அது சொல்லவே முடியாத வருத்தத்துல அம்மா பார்க்க கிளம்பி போனோம் சக்தி. இப்போ தூத்துக்குடியில நாங்க திருவிக்கா சக்தி பீடத்துல 2 வருஷமா வியாழக்கிழமை தோறும் 54 குருபூர்த்தி சொல்லி வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் சக்தி. அன்னைக்கும் நாங்க வழிபாடு பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். அதே செவ்வாடையோட அப்படியே கிளம்பி அந்த மருவத்தூருக்கு வந்தோம் சக்தி. அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு அப்படி ஒரு அழுக. அப்ப அந்த நின்று பாக்குறேன் ஒரு கடையில அப்படியே அம்மாவோட படம் போட்டு இருக்குது. ஏதோ இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அங்க போயிட்டு அம்மா பார்த்துட்டு வந்துட்டு திரும்பி எப்போ மருவத்தூருக்கு போகணும்னாலும் அம்மா நான் என்னோட பயணம் தான் ரொம்ப சிறப்பான பயணம். ஏன்னா நான் தான் தெய்வத்தை பார்க்க போறேன், நான் பரம்பொருளை பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு. இந்த பஸ்லயே பயணமே பண்றது நான் தான் உபயோகமான பயணம். அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான எண்ணம் இருக்கும். அப்போ சந்தோஷமா வரும்போதும் அம்மா அடுத்தது நான் எப்ப வருவேன், அடுத்தது சீக்கிரமா வரணும் நானு அப்படின்னு வேண்டிக்கிட்டு வருவேன். அப்ப அந்த தடவை திரும்பி வரும்போது அம்மா நீங்க இல்லாம நான் வரலாம் இந்த தூத்துக்குடிக்கு, நான் அப்படியே என்னமோ பெட்டரா வர மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுகையும் இதுமா கலந்து இருந்த நேரம், நான் இறங்க போற நேரம் முன்னால ஒரு ஆட்டோ போகுது, ஒரு ஸ்கூல் ஆட்டோ. அதுல அம்மான்னு மட்டும் எழுதியிருக்கு முழுசா. அந்த பின்பக்கத்துல ஃபுல்லா வெறுமை, அம்மா படமும் எதுவுமே இல்ல, வெறுமை அம்மா. இதோ பாரு நான் முன்னால போயிட்டு இருக்கேன் பாரு, உன் கூட தான் இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல். அந்த ஆறுதலோட வீட்டுல வந்துகிட்டேன். அதுக்கப்புறம் அதே 6/2 அம்மா அந்த தொண்டுக்கு வெளியில பார்த்தாங்க இல்லையா, அந்த டேட் வந்த உடனே எனக்கு ரொம்ப அழுகையா இருந்தது. ரொம்ப பொங்கி அழுதுட்டேன். எனக்கு தொண்டு செய்யும் போது இறங்கி வெளியில வந்தீங்களம்மா, இப்போ எங்கம்மா இருக்கீங்க, நாங்க பார்த்தாகணுமே, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி அழுதுட்டேன். அதுக்கப்புறம் வெளியில கொஞ்சம் வேலையா வெளியில போக வேண்டியிருந்தது. அப்ப போயிட்டு திரும்பி வரும்போது சக்தி நல்ல ரோடு, மெயின் ரோடு, அதுல ஒரு ஓரமா நான் வந்துட்டு இருக்கேன். அப்படியே இதே சக்தி, இதே மாதிரி ஒரு சக்தி மந்திர நூல், இந்த படம் அப்படியே தரையில அப்படியே பாக்குறேங்க சக்தி. நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். அந்த மண்ணுக்குள்ள நீங்க பாட்டுக்கு போய் உட்காந்துருக்கீங்க, நாங்க யாரமா பாக்குறதுன்னு அது தெரியல. நான் எங்க போயிருக்கேன், தூப்பாரு இங்கதானே இருக்கேன். மந்திர நூல்
அப்படியே பார்த்தேன், அப்படியே ஓடி போய் அணைச்சி எடுத்துட்டேன். வந்துட்டீங்களாமா, வந்துட்டீங்களா, இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டே எனக்கு அப்படியே இதே மந்திர நூல் கிடைச்சதுன்னு சொல்லி அது வந்து யாரு கையில இருந்தாவது விழுந்திருந்தா கூட ஓரத்துல இடத்துல எங்கேயாவது ஒரு சிலும்பலாவது இருக்கும். ஆனா இது பழைய முதல் மந்திர நூல். ஆனா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே கிடந்து இந்த பக்கம் அப்படியே தெரியற மாதிரி என் கண்ணுக்கு காட்டி, அம்மா நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு காட்டினாங்க. அதுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. அம்மாவும் நம்ம கூடவே இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே எனக்கு பட்டாம்பூச்சியாவும் காட்சி கொடுப்பாங்க. மனசார நினைச்சோம்னா கண்டிப்பா கனவுல நனவுல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம அம்மா நம்ம கூடவே தான் இருக்காங்க. சின்ன குழந்தைங்க நல்லா அம்மாவை பிடிச்சிட்டு முன்னேறி நல்ல வாழ்க்கையில நல்ல சிறந்த இடத்துக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சக்தி ரொம்ப நன்றி சக்தி. அம்மா நீங்க சொன்ன அற்புதத்தை கேட்ட பிறகு அம்மா சொல்லியிருக்கிற ஒரு அருள்வாக்கு தான் ஞாபகம் வருது. பறவை தன் குஞ்சை காப்பது போல் அடிகால் உங்களை காத்து வருவாருன்னு அம்மா ஒரு அருள்வாக்கு சொன்னது மட்டும் இல்லாம எப்பவுமே உங்க கூடயே இருந்துட்டு நான் உங்க கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு உணர்த்திட்டே வராங்க சக்தி. ரொம்ப நன்றி சக்தி. உங்க அற்புதத்தை கேட்டு ரொம்ப நன்றி சக்தி. ஓம் சக்தி. சக்திகளே, நம்ம பங்காரம்மா நிறைய பேருக்கு அற்புதங்கள் செஞ்சுட்டு வராங்க, இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இத நீங்க யாராவது பங்காரம்மா கிட்ஸ் சேனல்ல ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பங்காரம்மாவோட கிட்ஸ் சேனல் இமெயில் இருக்கு, அதுல உங்க நம்பரையும் உங்க பேரையும் சென்ட் பண்ணுங்க சக்தி. ஓம் சக்தி.